வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தாத்தா, பாட்டி, வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மகாக்கு இன்றைக்கி அவார்டு கொடுக்கறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லை, பேட்டியெல்லாம் எடுக்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, பேட்டி எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூட்டிகிட்டு வராங்க. மகா வெளியே வராங்க. உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு வீட்டில் வேலை தான் பண்ணுவாங்க எல்லாருமே, ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்க வேலையும் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி அவார்டும் வாங்கியிருக்கீங்க. உங்களால் எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இல்லை ஒரு பொண்ணு நினச்சா எல்லாமே முடியும், மல்டி டேலண்ட் இருக்குது ஒரு பொண்ணுக்கிட்ட. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பண்ணுவேன், ஆனால் கிடைக்கிற டைமில் நான் டிசைனிங் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு இந்த அவார்டு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. நான் இப்படி அவார்டு வாங்கினதுக்கு காரணமே எங்கள் அம்மா, அப்பா, அத்தை, மாமா, எங்கள் வீட்டுக்கார் எல்லாருமே சேர்ந்து என்னை என்கரேஜ் பண்ணது மட்டும்தான் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே ராஜலக்ஷ்மி எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமாம், பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஓகே, பேட்டி எடுத்து முடிச்சிட்டோன்னே எல்லாரும் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், குரூப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே, தாத்தா, பாட்டி எல்லாருமே வராங்க. வந்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போது எல்லோரும் சிரிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா உங்கள் வீட்டு பொண்ணு தான் அவார்டு வாங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி மட்டும் கொஞ்சம் உம்முன்னு இருங்க, கொஞ்சம் நல்லா சிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோன்னே எல்லாரும் வராங்க. அங்கேருந்து அனாமிகா வராங்க. வந்தோடனே அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு விஜய் ஓடுறாரு. ஆமாம், அனாமிகாவுக்கு யார் சொன்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. அதுவா, அவங்களே தான் வராங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அனாமிகா வராங்க. வந்தோடனே, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் இங்கே அவார்டு கொடுக்குறது, இந்த ஃபங்க்ஷன், இது எல்லாமே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே. இல்லை, விஜய் தான் ஃபோன் பண்ணி சொன்னார், அதான் மகாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்தாங்க உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோன்னே, என்ன கிஃப்ட்டு கொடுக்க மட்டும்தான் வந்தே அனாமிகா, சரி அப்போ நீ கிஃப்ட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் பார்க்குறாரு. 2 பேருமே ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன், நான் பார்லர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பார்லர் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், சரி இப்போது நாங்கள் எல்லாருமே, எங்களுக்கும் கல்யாணம்லாம் வரப்போகுது, நாங்களும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம், இன்றைக்கி மகா அவார்டு வாங்கினதுக்காக எல்லாருமே சேர்ந்து பார்லர் போங்க, போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அழகாக சூப்பராக போட்டுக்கோங்க, ஆனால் தேவையான அமௌண்ட் எல்லாமே நான் தான் தருவேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாருக்கும் போட போகிறோம், அப்போ எதுக்காக நம்ம பார்லர் போகணும், இங்கேயே எல்லாரையுமே வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்லர் இருக்க எல்லாருமே இங்கே வராங்க. வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே கெட்ட போகிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ கேட்குறாங்க, ஆமாம் யார் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சூப்பராக, இன்றைக்கி உங்களுக்கு லீவு, ஆம்பளைங்க எல்லாருமே சமைக்க போகிறோம், நாங்கள் சமைக்கிறத நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் சமைப்பீங்க, யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லா தான்மா சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு ஆம்பளைங்கலாம் சமைக்கிறதுக்காக போகிறாங்க. இவங்க எல்லாரும் மேக்கப் போடுறதுக்காக வராங்க. ஐஸ்வர்யா வராங்க. கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் இருக்கிறதுலையே என்ன ஃபேஷியல் ரொம்ப அழகாக காஸ்ட்லியான அந்த ஃபேஷியல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டன் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி அது எல்லாமே எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே சித்ராதேவி அப்படியே யோசிக்கிறாங்க. ஆமாம், ஓசியில் கிடச்சா நீ எல்லாமே தான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே அந்த கோடீஸ்வரி வராங்க. வந்தோடனே, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ, என்னை எப்படியெல்லாம் அழகுபடுத்த முடியுமோ அப்படிலாம் அழகுபடுத்துங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க சித்ராதேவி. ஆமாம் நீங்கள் எந்த மேக்கப்பும் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. நானா போட்டுக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எல்லா மேக்கப்பை போடுங்க, அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு வராதே, எப்படி அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. சரி ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்னு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அங்கேருந்து சாப்பாடு எல்லாமே ஆர்டர் பண்ணி வீட்டோட பின்பக்க வழியாக வர வச்சிடலாம், நம்ம பாத்திரத்தில் போட்டுட்டு நாம் தான் சமைச்சோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், ஒரு ஆம்பளைங்க சமைக்கிறது எவ்வளோ பெரிய கலை தெரியுமா, அது ஒரு நலபாகம், சமைக்கிறதுன்றது பெரிய விஷயம், அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட்டை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி இதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வேட்டி இதெல்லாம் கட்டிட்டு வராங்க.
ஓகே. யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு. எல்லாருமே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? எப்படியாவது மகாவுக்கு ஃபோன் பண்ணி ஹெட்செட் வச்சுட்டு அப்படியே சமைச்சிடலாமா? அப்பதான் நல்லா வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாரி மகாவுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி எப்படி சமைக்கணும்? என்ன பண்ணணும்? எல்லாமே கேட்டு கேட்டு சூப்பரா சமைச்சிட்டு இருக்காரு. தாத்தா பார்க்குறாரு. என்ன சூர்யா சூப்பரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா தாத்தா எனக்கு இதெல்லாம் தெரியும்.